ஆறுமுகம் அருளிடம் அனுதினமும் ஏறுமுகம். வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த பதிவில் பெருமாளுக்கு உரிய புண்ணிய மாதமான இந்த புரட்டாசி மாதத்தில் அவருக்கு உரிய வழிபாட்டு முறைகளில் ஒன்றான மாவிளக்கு வழிபாட்டு முறையை பற்றியும் அதனோட சிறப்புகளை பற்றியும் தெரிந்து கொள்ள போகிறோம். பொதுவாகவே இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்ததாகும். அதிலும் குறிப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா சனி மற்றும் புதன்கிழமைகளில் பெருமாள் வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு. இந்த மாவிளக்கு நம்மளுக்கு சாக்ஷாத் அந்த பெருமாளுடைய ஸ்வரூபமாகவே பார்க்கப்படுகிறது. நம்மள பல பேருக்கு புரட்டாசி மாதத்தோட முதல் மற்றும் 3ஆம் 5ஆம் சனிக்கிழமைகளில் தலிகையிட்டு வழிபாடு செய்கிற பழக்கம் இருக்குது. அந்த தலிகையோடவே நம்ம மாவிளக்கும் சேர்த்து வச்சு நம்ம படையலிட்டு வழிபாடு செய்கிறோம். இது பொதுவான ஒரு வழிபாடு, நம்ம எல்லாருமே பண்ணுறது தான். இது மட்டும் இல்லாமல் நம்ம ஏதாவது ஒரு கோரிக்கையை முன்வைத்து எனக்கு இந்த கோரிக்கை நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட அது கல்யாணமாவோ குழந்தை பிறக்கிறதாவோ இல்லை வீடு கட்டுறது இல்லை வேலைக்கு இருக்கிறது இல்லை வேறு ஏதாவது ஒரு தேவைகளையோ இல்லை ஒரு கோரிக்கையோ முன்வைத்து நம்ம ஒரு வேண்டுதலை திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு நம்ம வைக்கிறோம் அப்படின்னா அப்போ நம்ம இந்த மாவிளக்கு வழிபாடுன்றது தனியாக செய்கிறது மிகுந்த நற்பலன்களை நம்மளுக்கு கொடுக்கக்கூடியது. நம்மளுக்கு கேட்டவர்களுக்கு கேட்ட வரத்தை அடுத்த புரட்டாசிக்குள்ளேயே கண்டிப்பாக நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி மிக்க வழிபாடு. இந்த வழிபாட்டில் நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் வயிற்றில் தான் இந்த விரதத்தை நம்ம மேற்கொள்ளணும். இப்போ மற்ற விரதங்களில் நம்ம ஒரு ஜூஸோ இல்லை காஃபி டீ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கிற பழக்கம் இருக்குது அப்படின்னா இந்த விரதத்தில் நம்ம அதை தவிர்த்துடுறது நல்லது. ஏன்னா எந்த அளவுக்கு இதை நம்ம வைராக்கியமாக எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கான பலன் இதில் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. நம்மளால் மதியானம் இல்லை சாயங்காலம் வரைக்கும் எதுவும் சாப்பிடாமல் இருக்க முடியாது, உடல்நிலை ஒத்து வராது அப்படின்னு நினைக்கிறவங்க காலையிலேயே இந்த வழிபாட்டை நீங்கள் முடிச்சுட்டு அந்த மாவிளக்க பிரசாதமாக உட்கொண்ட பின்னாடி நீங்கள் உங்கள் நார்மல் உணவுகளை நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது. இந்த வழிபாட்டுக்கு நம்மளுக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளசி தீர்த்தம், பானகம், அப்புறம் நம்மளால் முடிஞ்ச ஏதாவது ஒரு நெய்வேத்தியம், வெத்தலை, பாக்கு, பழம், தேங்காய் இதை மட்டும் நீங்கள் ஏற்பாடு செய்துக்கோங்க. அப்புறமா மாவிளக்கு 2 மாவிளக்காக ஏற்றுறது சிறப்பு. இவ்வளவு எளிமையான ஒரு பூஜை முறை தான். இதில் நீங்கள் உங்களால் முடிஞ்ச ஒரு காணிக்கை, அது 11 ரூபா, 51 ரூபா, இல்லை 101 ரூபா, இந்த மாதிரி உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த காணிக்கையை ஒரு மஞ்சள் துணியில் பெருமாளை நினச்சி உங்களோட கோரிக்கை நிறைவேறணும் அப்படின்னு மனசார ஆத்மார்த்தமாக வேண்டிக்கிட்டு நீங்கள் அந்த காணிக்கையை முடிஞ்சு வச்சுருங்க. இந்த கோரிக்கை உங்களுக்கு நிறைவேறின உடனே நீங்கள் கோவிலுக்கு திருப்பதிக்கோ இல்லாட்டி உங்களுடைய எந்த பெருமாளை நினச்சி நீங்கள் வேண்டிக்கிட்டீங்களோ அந்த கோவிலோட உண்டியலில் நீங்கள் சேர்ப்பித்திடுங்க. இவ்வளவுதான் இந்த எளிமையான வழிபாட்டு முறை. ஆனால் இதனோட பலன்கள் அதீதமாக இருக்கும். இந்த வருடம் புரட்டாசியில் 4 சனிக்கிழமைகள் வருது. முதல் வாரம் முடிஞ்சிருச்சு. அடுத்தடுத்து வரக்கூடிய வாரங்களில் எந்த வாரங்களில் உங்களால் முடியுமோ அந்த சனிக்கிழமைகளையோ இல்லது புதன்கிழமைகளையோ நீங்கள் இந்த வழிபாடுகளை செஞ்சு உங்கள் கோரிக்கையை பெருமாள் கிட்ட சமர்ப்பிக்கலாம். கண்டிப்பாக அதை அடுத்த வருடத்துக்குள்ளே உங்களுக்கு ஈடேறி வர்றது கண்கூட நீங்கள் பார்ப்பீங்க.